ஹாய், நான் இப்போ உங்களுக்கு வந்து பிரியாணியிலேயே உங்களுக்கு வந்து இப்போ நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறீங்க தம் பிரியாணின்னு. தம் பிரியாணிங்கிறது வந்து நம்ம குக்கரில் செஞ்சாலும் அது தம்மெல்லாம் அதுக்குள்ளே தான் வரப்போகுது, அதுவும் தம் பிரியாணி தான். ஆனால் வந்து பழைய காலத்தில் வந்து எப்படி செஞ்சாங்க அப்படிங்கிறத செஞ்சு காமிக்க போகிறேன். பழைய காலத்துலலாம் வந்து விறகு அடுப்பில் இது பண்ணுவாங்க. தம் கட்டுறதுங்கிறது வந்து தீயெல்லாம் பிரித்து விட்டுட்டு அந்த கங்கை தூக்கி மேலே வச்சு அந்த செஃப் வந்து அப்படியே வச்சுருவார். கீழே தணல் இருக்காது, மேலே தணல் இருக்கும். அதில் இருக்கிற வெக்கை வந்து மேலே இருக்கிற போர்ஷன் கீழே இருக்கிற போர்ஷன் எல்லாம் ஒன்று போல் வெந்து கொடுக்கும். அதுக்கு பேர் தான் தம் பிரியாணி. ஐயா, இதுக்கு தேவையானது பிரியாணி அரிசி, பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சு கழுவி ஊற வச்சு வச்சிருக்கு. சரியா? ஊரெல்லாம் வைக்கல, கழுவி வச்சிருக்கேன். அது கழுவி வச்சு இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு, அவ்வளவுதான். தண்ணி ஊத்திலாம் ஊற வைக்கல. இப்ப நீங்க இதுக்கு தேவையான மட்டனோ சிக்கனோ, இப்ப நாங்க சிக்கன் எடுத்துருக்கிறோம். அந்த சிக்கனை வந்து காலையிலே மேரினேட் பண்ணியாச்சு. காலையில வீடியோ எடுத்திருக்கு. அடுத்து காலையில நான் சொல்லலை அப்படிங்கிறதுக்கு காரணம் வந்து நான் வந்து பிஃபோர் குக்கிங் வந்து இதை மேரினேட் பண்ணிடுவோம், 2 மணி நேரம் ஊறட்டும் அப்படின்னு சொன்னதுனால அதை ஊற போட்டாச்சு. இந்த ஊற போடுறதுக்கு வந்து சில்லி பவுடர், அது எல்லாமே சில்லி பவுடர்லாம் போடலை, வத்தல் போட்டிருக்கேன் நான். அது தனி வீடியோ இருக்குது, அது நீங்கள் இது பண்ண வேண்டாம். அந்த வீடியோவை நான் இப்போ இந்த இடத்துல நான் போட்டுருவேன், நான் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. சரி. இப்போ போக இன்க்ரீடியன்ட் இதை வந்து வேக போடணும், அதை இப்போ செய்வோம். அதுக்கு அடுத்து வந்து வேணுங்கிறது வெங்காயம், பச்சை மிளகா, இந்த பிரியாணிக்கு தேவையான அத்தனை மசாலும், அதாவது சோம்பு, பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, ஏலக்காய், இது எல்லாத்தையும் நான் ஒன்று செய்ய போகிறேன். துணியில் கெட்டி, அந்த காலத்தில் பாய் பிரியாணிலாம் அப்படி தான், அவங்க வந்து துணியில் கெட்டி சாதத்தில் வேக போட்டுருவாங்க. அது அப்புறம் பிரியாணியாக ஆகி சர்வ் பண்ணும்போது தான் வெளியே தூக்கி போடுவாங்க. சரியா? அந்த இது புதினா, மல்லித்தழை, பச்சை மிளகா, பாலில் ஊற போட்ட குங்குமப்பூ, இது அப்படியே பழைய காலத்து மெத்தட் படி. உப்பு, நெய், எண்ணெய், சில்லி பவுடர் வந்து இது காரம் பத்தலைன்னா சில்லி பவுடர் எடுத்து வச்சிருக்கேன், அவ்வளவுதான். ஒரு கலருக்காகனாலும் கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் போடுறோம், காஷ்மீரி சில்லி தானே. இப்போ வந்து அம்மா சொன்ன மாதிரி நான் பிரியாணிக்கு வந்து இப்போ மேரினேட் பண்ணி வைக்க போறேன். இது வந்து சிக்கன் வந்து 1 கிலோ 100 கிராம்ஸ் இருந்தது. நான் வந்து அதில் ஒரு 4-5 பீஸை எடுத்து வெளியே வச்சுருக்கேன், இது பண்ணுறதுக்கு, ரோஸ்ட் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் மற்றதெல்லாம் இப்போ மேரினேட் பண்ணுறதுக்கு நம்ம பண்ணணும். இது வந்து இஞ்சி பூண்டு, இவ்வளவு சிக்கனுக்கு எவ்வளோ பூண்டு எடுத்திருக்கேன்னு பார்த்துக்கோங்க. 1 2 3 4 5 6 சின்ன 5 ஓரளவுக்கு மீடியம் சைஸ் பீஸு, 2 பீஸ் சின்ன பீஸ் எடுத்திருக்கேன். இஞ்சி வந்து இவ்வளோ பெரிய பீஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் மிளகா, வத்தல், காஞ்ச மிளகா இது எடுத்திருக்கேன். புதினாவும் கொத்தமல்லியும் இவ்வளவு. இது வந்து பெருஞ்சீரகம். இதில் வந்து எல்லாம் இந்த பிரியாணி மசாலா எல்லாமே இதில் இருக்குது. இது உப்பு, தயிர். இப்போ முதல்ல இந்த 3ஐயும் மட்டும் நான் இந்த இஞ்சி, பூண்டு, வத்தல், இது 3ஐயும் நான் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் அடுத்த மேரினேஷன் ப்ராசஸ் காட்டுறேன். இப்போ இது வந்து மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இஞ்சி, பூண்டு, வத்தல் இது 3 எடுத்து வச்சுட்டு வந்துட்டேன். இப்போ இந்த கரம் மசாலா இது சாமான்லாம் இருக்குது பாருங்கள், பட்டை, ஏலக்காய், கிராம்பு, அன்னாசிப்பூ, கடல் பாசி, இது எல்லாத்தையுமே நம்ம இதில் மேரினேட் பண்ணுறதுக்கு போடணும் சிக்கனுக்கு. ஆனால் நம்ம வந்து அப்படியே முழுசாக போடுறதை காட்டிலும் சும்மா ஒரு இடி மிக்சியில் போட்டிங்கன்னா ரொம்ப பவுடர் ஆயிரும். அதுக்காக அதை அப்படி போடாமல் இந்த மாதிரி லேசாக ஒரு இடி இடிச்சிட்டு, அதே மாதிரி இதுவும் பெருஞ்சீரகமும் ஒரு 1/2 டீஸ்பூன் வரைக்கும் எடுத்திருக்கேன். ஜஸ்ட் அந்த ஒரு ஃப்ளேவரை வந்து வெளியே கொண்டு வர்றதுக்காக மட்டும், அப்படியே பவுடர் ஆக்கணும்லாம் இல்லை. அப்படி இந்த வாசனைலாம் வருது நல்லா.
இப்போ மேரினேட் பண்ணுறதுக்கு எடுத்துக்கலாம். நான் இப்போ அது இன்னொருக்க க்ளீன் பண்ணிட்டு வந்தேன். இப்போ இந்த சிக்கனில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சில்லி பவுடர், ட்ரை சில்லி. நீங்கள் ட்ரை சில்லி இந்த சில்லி போடலை, நான் நேராக சில்லி பவுடர் தான் போட போகிறேன் அப்படின்னாலும் போட்டுக்கோங்க, நோ ப்ராப்ளம். ஏன்னா எப்படினாலும் பிரியாணி ப்ராசஸில் வந்து திருப்பி இது போடுவோம், பச்சை மிளகாய் போடுவோம். இப்போ இந்த இடித்து வச்சிருக்கிற கரம் மசாலா பவுடர் போட்டாச்சு. மஞ்சள் தூள் போடணும். உப்பு, இப்போ தயிர் நல்ல ஒரு 1/2 கப் வரைக்கும் போடுங்க. நிறைய இருக்குது, இது சிக்கன் நிறையா இருக்குது, அதனால் நம்ம 1/2 கப் வரைக்கும் மேரினேட் பண்ணுறதுக்கு போடுறோம். மஞ்சள் தூள் போடணும். மஞ்சள் தூளை எடுத்து வைக்க மறந்துட்டேன் நான் நேரம். மஞ்சள் தூள் போட்டுட்டேன். தயிர் இன்னும் கூடமே ஆட் பண்ணலாம். இது வந்து இந்த தயிர் தான் இதை வந்து நல்லா சாஃப்டாகவும் வச்சு அதில் தான் இது குக் ஆகும். இப்போ இந்த புதினா கொத்தமல்லி இதையும் போட்டுட்டு இது நல்லா, இது மினிமம் வந்து 1 மணி நேரம் நீங்கள் ஊற வச்சிங்கன்னா கூட போதும். காலையில் 9 மணிக்கு சிக்கன் வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் மேரினேட் பண்ணி வச்சுட்டு ஒரு 11 o'clock பிரியாணி பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய். ஸோ இப்போ இது வந்து இப்போ நான் இப்போ 6:30 மணி ஆயிடுச்சு. நான் இன்னும் எப்படியும் நாங்கள் லஞ்ச் பண்ணும்போது குக் பண்ண ஆரம்பிக்கும் போது ஒரு 11:30 ஆயிரும். அது வரைக்கும் இது மேரினேட் பண்ணுறதுக்கு ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். நீங்களும் அதே மாதிரி பண்ணிடுங்க. இப்போ சொல்லுங்கள். இப்போ வந்து இது அரிசியை வந்து வேக போட போகிறேன். அதுக்கு வந்து வேணுங்கிற தண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். அதனோட குவான்டிட்டிலாம் உங்களுக்கு பின்னாடி இதில் எழுதுவா. என்ன, அதாவது இதே அளவு தான் இது பண்ணணும்னு கிடையாது, நம்ம ஒலை மாதிரி தான் வைக்க போகிறோம். அதனால தண்ணியும் அதுக்காகவே நாங்கள் இப்போ இந்த தேக்ஸா வாங்கிட்டு வந்துருக்கு. நான் இது இன்னும் ஆன் பண்ணுங்க. என்கிட்ட கேட்காம தேக்ஸா வாங்கிட்டா நானா இருந்தேன்னா காப்பர் தேக்ஸா வாங்க சொல்லியிருப்பேன். ஏன்னு கேட்டால் காப்பர் தேக்ஸா வந்து அல்டி நல்ல கனமாக இருக்கும். அதுதான் வந்து அந்த காலத்துல வந்து செய்வாங்க. சரி, அது கொதிச்சுட்டு இருக்கட்டும். நீங்க இது மூட்டை கட்டுங்க. கொண்டா. இது வந்து ஒரு சின்ன நூல் போட்டு இன்னும் கூட இந்த பட்டையெல்லாம் கொஞ்சம் ஒடிச்சு போட்டுட்டோம்னா நல்லாயிருக்கும். மூட்டை கட்டி ஒரு நூல் வச்சு நான் சுற்றி உள்ளே போட்டுருவேன். இருங்க நான் சரியா? இந்த மூட்டையை போட்டேன். இப்போ கொஞ்சம் புதினாவை போடுவோம். கொஞ்சம் மல்லித்தழை போட்டுருவோம். பச்சை மிளகாய் 3 போட்டுருவோம். உப்பு போட்டு தேவையான அளவு. இது சாதம் வந்து 3/4 வேக்காடு தான் வேக வைக்க போகிறோம். அந்த அளவுக்கு உப்பு போட்டாச்சு. அது இன்னும் ஒரு கொதி வரட்டுமா? ஒரு கொதி வரட்டும்.
தண்ணி நல்லா கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த அரிசி நம்ம ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம். இப்போ வேகட்டும் நல்லா. அது 3/4 பதத்துக்கு வேகணும் இல்லையா? இந்த இப்போ சாதம் வந்து 3/4 வேக்காடு வெந்திருக்கு. அரிசி தன்மை போகலை, ஆனால் ஸ்டிஃபாக இருக்கு. ஆனால் 3/4 வேக்காடு வெந்திருக்கு. இந்த நிலையில வந்து நான் இதை அமர்த்திருக்கேன். இந்த தண்ணியை வடிச்சிருவோம். நான் வடிக்கிறேன், அம்மா காட்டுவாங்க. இப்போ இந்த தண்ணியை வந்து இப்போ நம்ம கட்டின பொட்டணத்தோட அந்த அரிசி இருக்கட்டும். இது எல்லாத்தையும் நான் இப்போ வழிச்சு, இப்போ இதில் தான் நான் அடுத்து வைக்க போகிறேன் சிக்கன். ஆமாம், அதனால இதை எல்லாத்தையும் நான் வலிச்சு இதில் போட்டுருவேன். அதுக்குள்ளே அது இதாயிரும். அமைச்சிட்டா இப்போ அடிஷ்னலாக பிரியாணி பவுடர் எடுத்து வைக்க சொல்லியிருக்கேன். இது வந்து இப்போ நம்ம எல்லாமே முழுசாக இல்லாட்டினா இடிச்சு அப்படி போட்டதுனால இதை கொஞ்சமாக வந்து பிள்ளைங்களுக்கு பிடிக்கும் இந்த ஃப்ளேவருங்கிறதுக்காக நான் கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணி தான் விட போகிறேன். அதனால அதை எடுத்து வைக்க சொல்லியிருக்கேன். இப்போ வந்து எண்ணெய் தேவையான அளவு போட்டுக்கோங்க, நெய்யும் தேவையான அளவு போட்டுக்கோங்க. அப்புறம் வேணும்னா பார்த்துக்கிடுவோம். இதில் வெங்காயம் நான் வந்து இப்போ பட்டை சோம்பு இது எதுவும் வெங்காயம் போட கிடையாது. வெங்காயம் போட போகிறது கிடையாது. சரியா? நம்ம ஏற்கனவே அதை போட்டு தான் வேக போட்டிருக்கோம். இதை வந்து கலர் மாறுற வரைக்கும் நல்லா ரெட்டு கலர்னால மொறுன்னு வர்ற வரைக்கும் இப்போ இதை வதக்கணும். இது வதங்கட்டுங்க கொஞ்சம் நேரம். சரியா? இந்த வெங்காயம் நல்லா மொறுன்னு வந்துச்சுல, இது மேலே கொஞ்சம் அப்படி அந்த தூவி விடுறதுக்காக இதை கொஞ்சம் எடுத்துருவோம். போவேன். இப்போ இந்த பச்சை மிளகாய் எடு, இதை போடுங்க. இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் இருக்குது. பட்டை லவங்கம் எல்லாம் இருக்கிறதுனால கையில் வச்சுக்கோங்கம்மா. வேற ஒன்றும் போடலை. இந்த 2 பச்சை மிளகாய், உப்பும் போட்டிருக்கு இதில். போதுமா? ரொம்ப கிண்ட வேண்டாம். தட்டு வச்சு மூடிடலாமா? தட்டு வச்சு மூடணும். இது நல்லா இனி வெந்தது. இதில் புதினா கொத்தமல்லி எல்லாம் இருக்குங்கிறதுனால வேற எதுவும் இது பண்ண வேண்டாம். மறந்துட்டீங்களா? பிரியாணி பவுடர் கொஞ்சமாக. இது நம்ம வீட்டில் பண்ண பிரியாணி பவுடர் தான். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாமா? வெந்துருச்சு. இது கொஞ்சம் இந்த வேகக்கூடிய இது மேரினேட் பண்ணதுனால இந்த நல்லா வெந்துருச்சா பார்த்தா தெரியுதா? வந்து தண்ணி வற்றணும். இவ்வளவு தண்ணி நமக்கு தேவையில்லை. ஏன்னா அரிசி வந்து 3/4 வேக்காடு வேக வச்சு வச்சுருக்கோம். இன்னும் கொஞ்சம் தண்ணி வற்றினதுக்கப்புறம் அடுத்த ப்ரொசீஜருக்கு போகலாம். கொஞ்சோட போடணும். போடுங்க. இந்த சிக்கனுக்கு முதல்ல போட்டுருங்க. உப்பு செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இவ்வளவு மெனக்கெட்டு செஞ்ச பிரியாணி வந்து உப்பு இல்லாமல் சாப்பிட்ற சப்புன்னு போயிருங்க. இப்போ இது வந்து கொஞ்சம் தண்ணி வற்றணும் இல்லையா? ஆமாம், பார்த்துக்கோங்க. இது வந்து காரம் கரெக்டாக இருக்குது. இந்த காரமும் இன்னும் கொஞ்சம் தேவையாக இருந்துச்சுன்னா அது சில்லி பவுட்ரு இருக்குது, வேணும்னா போட்டுக்கலாம்.
இதுக்கு மேலே இது மூடி போட வேண்டியதில்லை இல்லையாம்மா? வேண்டாம், மூடி போட்டால் வேர்த்து கொஞ்சம் அந்த வத்துறது கொஞ்சம் நேரம் ஆகும். இப்போ இந்த அளவுக்கு தண்ணி நல்லா வத்திடுச்சு இல்லையாம்மா? வத்திடுச்சு. நீ போடு, நீ கொஞ்சம் சூதானமாக போடுவேன்னு சொல்லி தான் நம்ம ஒன்னே போட சொல்கிறேன். போடு. இந்த அரிசி அந்த மூட்டையோட சேர்த்து போடு. மூட்டையோட போட்டுறவா? போட்டு மூட்டையை என்ன எடுக்க? அது நம்ம சர்வ் பண்ணும்போது அந்நேரம் எடுத்தாலே போதும். அந்த பாய் வீடு, கல்யாண வீடுலாம் தேக்ஸாவை பிரிச்சுட்டு அந்த மூட்டையை எடுத்து போடுவாங்க. நான் பார்த்துருக்கேன் அம்மா. இதெல்லாம் அவங்க தான், அந்த முஸ்லீம் ஸ்டைல் தான். அடுப்பு நல்ல சிம்மில் வச்சுக்கோங்க. நம்ம இப்போ குக்கரில் கூட இது மாதிரி நீங்கள் தம் பிரியாணி பண்ணிடலாம். பாத்திரம் அவ்வளவுதான், அதை பாத்திரமா யூஸ் பண்ணிக்கிட வேண்டியது இல்லையாம்மா? ஆமாம், நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போதில் அப்படி தான் பண்ணேன், குக்கரில் தான் பண்ணேன். இப்போ வேற ஊற்றியா இந்த மல்லித்தழையை போடு, புதினா கொஞ்சம் போட்டு விடு, குங்குமப்பூ அந்த இதையும் போட்டு. குங்குமப்பூ வந்து கலருக்காக, ரிச் கலருக்காக. பச்சை மிளகா போட்டியா? சரி, ரைட்டு. இதையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் குங்குமப்பூ போடுறேன். இந்த வெங்காயத்தை போடு. இது லேயராகவும் போடலாம். சரி, அதெல்லாம் ஹோட்டலில் பண்ணுவாங்க, பெரிய செஃப் செஞ்சு காமிக்கும் போது அப்படி செய்வாங்க. நம்ம வந்து ஒரு 1.5 ஸ்பூன் வரைக்கும் நெய்யும் போடுறதுலாம் வேணுங்கிறதெல்லாம் போட்டுக்கோங்க. குங்குமப்பூ போட்டுட்டு இது கலர் நல்லா இறங்கி வரும். இது இப்போ இந்த ஃபாயில வச்சு தம் கட்டுற அந்த சப்பாத்தி மாவு போட்டு போடுறது, அது எனக்கு சப்பாத்தி மாவு வேஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு அதெல்லாம் நமக்கு தெரியாது. நம்ம பாயே நம்ம பக்கத்து பாய்மார்களே என்ன பண்ணுவாங்க, மேலே இந்த இப்படி ஒரு துணியை கட்டி தட்டை வச்சு மூடி வச்சுருவாங்க. அதுதான் நான் தான் 2 ஃபாயில் போட்டு இந்த மாதிரி. ஓ, அம்மாலாம் வெறுமனை தட்டையே போட்டுருவேன் சீத்தல். இந்த சைடுக்கும் நான் இது பண்ணிடுறேன், இந்த சைடுக்கும் நான் போட்டுடுறேன். நான் இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில், அதுக்கப்புறம் திருப்பி இன்னொருக்க காட்டிடுறேன். நல்லா கவர் பண்ணிட்டா. இப்போ எல்லாரும் இங்கே சின்ன பிள்ளைங்களாம் ஃபாயில் வச்சுருப்பீங்க. நாங்கன்னா இதெல்லாம் போட மாட்டோம். நாங்கள் வந்து பெரிய வெயிட்டான மூடியை போட்டு மூடி வச்சு இது பண்ணிடுவோம். செஃப்னா அடியில் இருக்கிற கங்கை தூக்கி மேலே தூக்கி போட்டுருவாங்க. இப்போ உங்களுக்கு வந்து ஈவனாக எல்லா சைட்லையும் இப்போ எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, சிம்மில் வச்சுருக்கு. இப்போ ஒரு 5-6 நிமிஷம் வந்து இது இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டு அப்புறம் வந்து அதே ப்ரெஷரை வெளியவே எடுக்காம அதுக்கப்புறம் சர்வ் பண்ணும்போது எடுத்தா போதும். ஆமாம், ஒரு அதுக்கு பிறகு ஏன்னா அரிசி ஹாஃப் குக் ஆயிருக்கு, சிக்கன் ஹாஃப் குக் ஆயிருக்கு, அதெல்லாம் ஒன்றா சேர்ந்து இருக்கணும், அவ்வளவுதான். இது வந்து மூடி வச்சு 1 மணி நேரம் ஆயிடுச்சு. 11:30க்கெல்லாம் நான் முடிச்சிட்டேன். இப்போ கரெக்டாக 5 மினிட்ஸில் ஆஃப் பண்ணிடுங்க. இருங்க. இந்த மூட்டையை எடுத்துருங்க, மறந்துடாதீங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது, வரும்போது அப்படியே எடுத்துடலாம். இந்த தெரியுது. இப்போ வந்து நல்லா இப்போ விரவியும் விட்டோம். நம்ம இதோட அப்படியே சாப்பிட கிண்டி விடாம. ஆமாம், ஏன்னா கிண்டுனா குழஞ்சிருங்கிறதெல்லாம் கிடையாது. அரிசி அவ்வளவுதான். ஆமாம், இனிமே வந்து இந்த பொல போட தான் இருக்கும். நான் வந்து கொஞ்சம் மசாலெலாம் வந்து கொஞ்சம் ரெண்டும் மிக்ஸ் ஆகணுங்கிறதுக்காக அப்படி கிண்டி விடுறேன். இப்போ எடுத்து வைக்கிறேன், சர்வ் பண்ணுறேன். நான் சர்வ் பண்ணவா? நீ பண்ணு, நான் கேமரா பிடிக்கிறேன். கலரும் வந்து லைட் எல்லோ கலர், அந்த குங்குமப்பூ கலரு அந்த இதில் இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ தம் பிரியாணி ரெடி. சொல்லிடுறேன்.
தம் பிரியாணி செஞ்சு பார்க்கணுன்னு ஆசை. இது வந்து ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸு கெட் டுகெதரில் தான் நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம். கொஞ்சமாக ஒரு ஃபேமிலிக்கு மட்டும் செய்கிறனாலும் கொஞ்சமாக செய்கிறதும் செய்யத்தான் செய்யலாம். அதனால் ஒன்றும் கிடையாது. ஏன்னா நம்ம பார்த்தபோது எவ்வளவு ஈஸியான மெத்தட். ஒன்றும் ஒரு செஃப்லாம் வந்து கொஞ்சம் இதுக்கு ரொம்ப இன்னும் மெனக்கெட்டு செய்வாங்க, நம்ம அப்படிலாம் செய்யலை. பட் ஆனால் டேஸ்ட் வந்து நீங்கள் சாப்பிட்டு பார்த்து எனக்கு ஃபீட்பேக் அனுப்புங்க.